பிரைஸ் த லார்ட். இந்திய நாளுக்குரிய வேத வசனம் உபாகமம் 8வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு உலகெங்கும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திர இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஒரு சாதாரண விதத்திலே பார்த்தோம் என்றால் சுதந்திரம் என்பது முதற்றளவில் மாத்திரம் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் இன்றைக்கும் எத்தனையோ எல்லா விதங்களிலும் ஒரு அடிமைத்தனத்தின் நுகத்திலே மனிதன் அகப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதன் நினைக்கிறான் கொஞ்சம் பணம் இருந்தால், இல்லை என்றால் பதவிகள் இருந்தால், பட்டங்கள் இருந்தால் சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு திறப்பிலே நிற்க போகிறோம். நமக்கு கர்த்தர் அந்த நல்ல தேசம், அந்த தேசத்தில் நாம் வாழும்போது எத்தனை நாள் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேசத்திற்காக வேண்டி அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு பெண்ணுக்கும் வெளியே போய்வது, பெண் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இன்று எங்கு நோக்கினாலும் சுதந்திரம் இல்லாமல் ஒரு அடிமைத்தனத்தை மனிதனுக்கு மனிதன் எதிராக மாறிக்கொண்டிருக்கிறான். நாம் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, தேச தலைவர்களுக்காக, தேசத்தில் நடந்திருக்கிற அநீதிகளுக்காக கர்த்தரோடு நாம் செபிக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார் இல்லை என்று சொல்லவில்லை. கர்த்தருடைய கண்கள் 24 மணி நேரம் எப்பொழுதும் ஊடாடி சஞ்சரிப்பதாய் காணப்படுகிறது. ஆனால் நாம் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிற இந்த ஆத்துமாக்களுக்கு, நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் துறப்பிலே நிற்போம். ஒரு புதிய தீர்மானத்தை எடுப்போம். இண்டிபெண்டன்ஸ் என்று சொல்லுவது சுதந்திரம் என்பது அல்ல. உண்மையிலே பெண் குழந்தைகளுக்கு எதிராக விதிக்கப்படுகிற அத்தனை கொடூரங்களும் மாற வேண்டும். ஒருவேளை உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் கர்த்தர் கேட்பார். அநேக குடும்பங்கள் மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிறது. அநேக குடும்பங்கள் பெண் அடிமைத்தனத்தில் இருக்கிறது. இன்றைக்கும் வீடுகளிலே பெண் குழந்தைகள் என்றால் கஷ்டப்படுத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளாய் வாழ்கிற எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது. அறியாமைக்கு கீழ்பட்டிருக்கிற எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது. நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தந்த நல்ல தேசத்திற்காய் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் கர்த்தர் தந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கீழ்ப்படிந்து